ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அப்பா, எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஆவியானவருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்களுடைய செவிகள் விருத்த சேதனமுள்ள செவிகளாக மாறி ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதை பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முன்னேற்றும் ஊழியர்களாக எங்களை மாற்றம் தகப்பனே. மீட்பும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே, இயேசு கிறிஸ்து பகின்ற உவமைகள். முறுமுறுத்த திராட்சை தோட்ட தொழிலாளர்கள், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திராட்சை தோட்ட தொழிலாளர்கள், முறுமுறுத்த திராட்சை தோட்ட தொழிலாளர்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் மட்டும் வர்ற யுனிக் பரவல் இது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், சில உவமைகள் சில சுவிசேஷங்களில் மட்டுமே இருக்கும். சில உவமைகள் சில சுவிசேஷங்கள் 2 அல்லது 3 சுவிசேஷங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மத்தேயுவில் மட்டும் இருக்கிற ஒரு பேரபிள் அது. போன வாரம் நம்ம பார்த்த நாணி மெய்யான திராட்சை செடி யோவானில் மட்டும் இருக்கிறது. யோவானில் வர்ற மெட்டஃபர்ஸ் ஆர் பேரபிள்ஸ் எல்லாமே யோவானுக்கு யூனிக்கானது. ஏன்னா யோவான் மற்ற 3 சுவிசேஷங்களும் எழுதி முடித்த பின்னர் அவர் எழுதுகிறார். கிபி 90 வாக்கில் அவர் எழுதுகிறார். அப்படிங்கிறது அந்த காலநிலை, அந்த டைம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எழுதுறதுனால மற்றதை அவர் ரிப்பீட் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த பேரபிளை, இந்த உவமையை முதல்ல வேத வசனங்களை நாம் வாசித்து விடுவோம். மத்தேயு 20:1-16 யாராவது வாசிங்க எடுத்து. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலேயே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை ஈடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரரை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாய் இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கடனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஓகே, அருமையாக படிச்சிங்க. இப்போது நீங்கள் இதில் என்ன தியானிச்சுட்டு வந்திருக்கீங்க அதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வில் கோ டு த கொஞ்சம் பிரிச்சு மேயறது அப்புறமா பண்ணலாம். இல்லை, நான் ரொம்ப பெருசாக தியானிக்கலை. எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால்,
எதுனாலும் கர்த்தர் அவரோட விருப்பப்படிதான் இவனுக்கு அப்படி அதாவது இது எப்படி சொன்னா ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், இது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்பிரிச்சுவலா வந்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அது அவருடைய இஷ்டம். நம்ம வந்து அதை வந்து அவனுக்கு இப்படி கொடுத்தீங்களே, அவனுக்கு முதல்ல நீங்க இது பண்ணிட்டீங்களேன்னு கேட்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இது முதல் வந்து முதலாம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம். ஆனா முதல்ல வந்து அவங்களுக்கு கூலி பேசி இருக்கிறார் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துங்கதான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது அவருடைய ஃப்ரீடம். அதனால அவர் கொடுக்கறத வந்து கேள்வி கேட்க முடியாதுன்றது ஒரு காரியம். இன்னொன்னு ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம்னாக்கா, முந்தி வந்தவங்கனாலும் சரி சரி அந்த ஒரு பணம்ங்கிறது நித்திய ஜீவனை குறிக்குது. அதனால ஒண்ணுதான் கொடுக்க முடியும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நித்திய ஜீவனை குறிக்கிறதா, பரலோகத்தை குறிக்கிறது பேசிக்கலி. அந்த இன்னொரு வகையில நம்ம யோசிக்கலாம் பிரதர். அந்த 11ஆம் மணி நேரத்துல இந்த ஆளுங்க வந்து செஞ்சதுனால 100 பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 1 மணி இவங்க வேலை பார்த்ததுல ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னா நிச்சயமா இவங்க வரலன்னா அந்த 100 பேர் வெளியே இருப்பாங்க. ரட்சிப்பை கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ இயேசுவ தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்தவர் வந்து ஒரு 2 வருஷமா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நிறைய ஊழியம் பண்றாருன்னு வச்சுக்கோ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 30 வருஷமா பண்ணவரோட அந்த 2 வருஷத்துல பண்ணவருக்கு வந்து சில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் பிளஸ் எல்லாமே கிடைக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் நினைக்க கூடாது, பத்தியா நான் இவ்வளவு வருஷமா ஊழியம் பண்றேன், ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இப்படி எதுவுமே இது பண்ணல, இப்ப வந்தவனுக்கு எல்லாம் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா வந்து கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணுங்கிறது. அத கூட சொல்லலாம்ல. ஓகே, அதை ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப விளக்கி சொல்றேன். ஓகே, 11ஆம் மணி நேரத்துல வந்து ஊழியம் செய்யறாங்க இல்லையா, அவங்க மூலம் வந்து ஆத்துமாக்கள் அவங்க வரலன்னா நின்று போயிருக்கோம், மந்தைக்குள்ளார வந்திருக்காது. இந்த சிறியரில் ஒருவராகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. அப்போ அந்த 100 பேரோட வேல்யூ வந்து ஒரு பணத்துக்கு ஈக்குவலா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனாக்கா அந்த ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா. சரி, ஓகே ஓகே, ஃபேர் ஃபேர். உங்க 2 பேருடைய மெடிடேஷனும் ஃபேர் மெடிடேஷன். 30, 60, 100 கூட இதுல நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாம எவ்வளவு விட்டு கொடுக்குறோமோ, 30 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் நான் விட்டு கொடுக்கறது 30 பங்கு தான் அப்படின்னாக்கா 30 தான் வரும். இப்ப வந்தோமோ முழுசா விட்டு கொடுத்தானா 100 வாங்கின்னு போயிடும். தவறான விளக்கங்கள் சிலர் இந்த மாதிரிலாம் வந்து விளக்கம் சொல்லி கேட்டிருக்கேன். அதில் திராட்சை தொடர்ன்றது பரலோகம், வேலையாட்கள்ன்றது தேவதூதர், ஏன்னா பணிவிடை ஆவிகள் அப்படின்னு இருக்கு. இந்த இந்த உலகன்றது தான் வந்து கடைத்தரு. அதிகாலை 3 மணி, 6 மணி, 9 மணி, 11 மணி என்று இருப்பதால் 5 முறை உலகத்திற்கு இயேசு வருவார். இந்த மாதிரிலாம் வந்து விளக்கம் கொடுக்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் தவறான விளக்கம். ஓகே, ஒரு பணம்ன்றது ரட்சிப்பு, அல்லது ஒரு பணம்ன்றது வந்து ஆவியின் வரங்கள் எல்லாருக்கும் சமமானது. இதெல்லாம் வேதத்துக்கு முரணானது. ஓகே, அனதர் திங், கூலி பேசி அப்படின்னு இருக்கிறதுனால உனக்கு வர வேண்டிய ரிவார்டை நீ வந்து கர்த்தர்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இது பண்ணுறோம், எனக்கு இது கொடுக்கணும், நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் கூலி பேசி. ஏன்னா அவர் கூலி பேசுகிறாருல்ல. இதெல்லாம் வந்து தவறான வியாக்கியானங்கள். ஓகே, ஏன்னா ஒரே ஒரு பாட்டு இதுக்குன்னு இந்த பணிவிடை ஆவிகளுக்கு தனியாக ஒரு எபிரேயர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எபிரேயர்லேருந்து தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க.
ஓகே, கரெக்ட். இயேசு வந்து 2 வாட்டி தான் வருவாரா? ஃபஸ்ட் அட்வென்ட் அண்ட் செகண்ட் அட்வென்ட் மட்டும்தானா? அதுக்கு நடுவில் வரலையா இயேசு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டபனி வந்து காமிப்பாங்க. ஈவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு தேவதூதன் வர்றது வந்து கிறிஸ்டபனி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை எடுத்து வந்து காமிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு உவமையை எடுத்து நம்ம வந்து இது பண்ணுற போது. ஓகே, உவமை சொல்லப்பட்ட சூழ்நிலை என்ன அப்படின்னா, இது சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட உவமை. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலிருந்து வர்ற தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இது. மத்தேயு 19:30 படிங்க. மத்தேயு 19 கடைசி வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். இந்த தேவ நீதியை போதிக்க சொல்லப்பட்ட ஓமை அது. அதுக்கு அப்போ தெஜம் அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ அப்படின்னா வெளியே, முன்னே அப்படின்ற அர்த்தம். தியோ அப்படின்னா தியாலஜி, தெஜம் அப்படின்னா முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை விளக்க சொல்லப்பட்ட ஒரு உவமை இது. ஓகே, எதற்காக சொல்லப்பட்டது? இப்போது சீஷர்களோட பேசிகிட்டு இருக்காரு. சீஷர்களோட பேசிகிட்டு இருக்கிற போது ஐஸ்வர்யவானத்தம் வரான். மற்ற 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யவானத்தம் வந்து ஒரு கேள்வி கேட்பான். அப்போ ஏன் சொல்கிறாரு, ஒட்டகத்தின் காதில் வந்து ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழையிறத விட வந்து கடினமானது பரலோக ராஜ்யத்தை நுழையிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ யார் வருவாங்க அப்படின்னு கேட்டபோது ஏசு சொல்கிறாரு, மனிதரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார் அப்படின்ற ஒரு தேவ நீதியை சொல்கிறாரு. அந்த தேவ நீதியை விளக்கப்படுத்தின ஒரு உவமை இது. ஓகே, இது 19ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா இதனுடைய பேக்ரவுண்ட் புரியும். எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னா எரிகோவில் சொல்லப்பட்டது. ஓகே, எரிகோவில் அப்படின்னா எரிகோ வாயிலில் இருக்கும் திராட்சை தோட்டங்கள் அருகே சொல்லப்பட்டதாக இருக்கலாம்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். எப்படி நம்ம வந்து நானே மெய்யான திராட்சை செடின்றதை வந்து இதில் குப்பைமேடு பக்கத்தில் இருந்த எருசலேமின் திராட்சை தோட்டத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேனோ, அதே போல் இதுவும் வந்து ஒரு திராட்சை தோட்டத்திலேருந்து கிளம்பி வர்ற அந்த ஊழியக்காரர்களை பார்த்து ஓகே அதை இது இந்த மாதிரி பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் அ லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். இது எப்படி எரிகோவில் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரத்துலேயே பின்னாடி வருது பாருங்கள். 17ஆம் வசனத்தில் எருசலேமுக்கு போக அப்படின்றக்கும், ஆனால் 29ஆம் வசனத்தில் வந்து எரிகோவை விட்டு புறப்படுகையில் அப்படின்னு இருக்கும். ஸோ எரிகோவில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நமக்கு அதிலிருந்து தெரியுது. எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டோன்னா, இவர் வந்து பஸ்கா பண்டிகைக்காக கடைசி பஸ்கா பண்டிகைக்காக கப்பர்நகூமை விட்டு எரிகோ வழியாக அவர் எருசலேமுக்கு வருகிறார். அப்போ சொல்லப்பட்டது இந்த உவமை. ஸோ எப்போது சொல்லப்பட்டது? ஊழியத்தின் கடைசி வாரத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சொல்லப்பட்ட பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது, எரிகோவில் சொல்லப்பட்டது, ஊழியத்தின் கடைசி வாரத்தில் சொல்லப்பட்டது. எதற்காக சொல்லப்பட்டது? பிந்தினோர் முந்தினோர் பிந்தினோர் அப்படின்ற அந்த தேவ நீதியை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது. அப்போது இந்த தேவ நீதியை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுனால வந்து அந்த கருப்பொருள் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கருப்பொருள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதாவது தான் முன்னே சொல்லப்பட்ட திராட்சை தோட்டம், பரலோகம், கடைத்தரு, உலகம், 5 முறை வருவதால் 5 முறை, அதெல்லாம் தவறான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே,
ஒரு பணம்ன்றது ரட்சிப்பு, ஒரு பணம்ன்றது ஆவியின் வரங்கள். அதை பற்றி சொல்ல வரல இயேசுங்க. ஆண்டவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர், எனக்குள்ளதை நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் அப்படிங்கிறத சொல்ல தான் அவர் வர்றாங்க. ஓகே, நான் தயாளனாக இருக்க நீ வன்கணனாக இருக்கலாமான்றது தான் வந்து மேஜர் 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 மெசேஜ் அங்கே. ஓகே, சரி, இப்போது ஊமை சொல்லப்பட்ட சூழ்நிலையை பார்த்தோம். ஓகே, இப்போ ஊமையோட விளக்கம். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் மற்றும் திருச்சபை. ஓகே, இதுதான் சரியான விளக்கமாக இருக்கும். திராட்சை தோட்டத்தை இஸ்ரவேலுக்கும் திருச்சபைக்கும் சேர்த்து. ஏன்னா நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் தெளிவாக பார்க்கிறோம், இரண்டையும் ஒரே இஸ்ரவேலையும் புறஜாதியாரையும் ஒரே மனுஷனாக அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பவுல் தெளிவாக எழுதுகிறாரு. ஓகே, ஏசாயா 5:7 ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் வம்சம் திராட்சை தோட்டமே அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அதை வந்து ஏசாயாவில் மட்டும் இல்லை, எரேமியாவிலையும் சொல்கிறாரு. திராட்சை தோட்டம் வந்து இஸ்ரவேலின் வம்சத்தை அவர் வந்து திராட்சை தோட்டத்துக்கு ஊமைப்படுத்தி சொல்லுகிறார். யோவான் 15:1 போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து நாம் வந்து இயேசுவனோட கூட இணைந்திருக்கணும் அப்படிங்கிற. ஸோ திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் மற்றும் திருச்சபை. வேலையாட்கள் நாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது தேவதூதர்கள்லாம் கிடையாது. ஓகே, வேலை பரலோக ராஜ்யத்தின் விரிவிற்காக நாம் செய்ய வேண்டிய வேலை. ஓகே, இல்லை பிதா திராட்சை தோட்டக்காரர் லாஸ்ட் இதில் பார்த்தோம். பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் அப்படின்னா வந்து அந்த 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 திராட்சை தோட்டம் முதலாளி பிதாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேலை நாம் பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தின் விரிவிற்காக செய்ய வேண்டிய வேலை. எபிரேயர் 12:1 2ஆம் பகுதி ஒரு கமா வரும், அதுக்கு அப்புறமா படிங்க. எபிரேயர் 12:1. ஒன்னுல செகண்ட் பார்ட் படிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஓகே, நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம். இப்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் 200 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, எல்லாருமே எருப்போட போகிறதில்ல, எல்லாருமே களை எடுக்க போகிறதில்ல, எல்லாருமே கொடிகளை கட்ட போகிறதில்ல, எல்லாருமே பழங்களை பறிக்க போகிறதில்ல, எல்லாருமே பறித்த பழங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்ல. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்யணும். ஓகே, இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுதல் அப்படின்றத பர்செவரன்ஸ் அப்படின்னு ஒரு அழகாக, என்டியூரன்ஸ் அப்படின்னு ஒரு, இன்ஃபேக்ட் என்டியூரன்ஸ் இஸ் அ மச் பெட்டர் வேர்ட். என்டியூர் யோர் ரேஸ், என்டியூர் அண்ட் கோ ஹெட் இன் யுவர் ரேஸ். முந்தி பொறுமையோட ஓடு. இந்த பொறுமை பேஷண்ட் இல்லை. ஓகே, எது வந்தாலும் எனக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடுவேன் அப்படின்ற அதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, கூலி நம் கிரியைகளுக்கான பலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா எஸ், ஈக்குவலாக இருக்கும். வெளிப்படுத்தல் 22:12 தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க கூலி என்னுடனே கூட வருகிறது அப்படின்றாரு. இந்த கூலி ஈக்குவலாக இருக்கும். ஏற்கனவே வெளிப்படுத்த சொல்லிக் கொடுத்த போது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இந்த கூலி ஈக்குவலாகத்தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, அவனுக்கு தனித்தனியாக அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்றது தெளிவாக. ஒருத்தனுக்கு கம்மியாகவும் ஒருத்தனுக்கு பெருசாகவும்லாம் இருக்காது. தயவு செஞ்சு அப்படி சொல்கிறவங்க நம்பாதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு பணம்
என்பது அன்பின் பிரமாணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை நானும் ஏற்றுக்கிறேன். யோவான் 13:34 ஒரு அன்பின் பிரமாணம். எல்லாருக்கும் ஒரு பணம், இது சமநிலை பிரமாணம். 2 கொரிந்தியர் 8:9-15 படிச்சிங்க அப்படின்னா அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய வளமை உங்களுக்கு ஞான வளமையால் நீங்கள் பயன்பட்டிருக்கும் பொழுது அதான் 2 கொரிந்தியர் 8:9-15 படிச்சிடலாமா? 6 வசனம் தானே. 2 கொரிந்தியர் 8:9-15. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9-15. அன்றையும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுக்குறாங்க? அது எருசலேம்ல இருக்கிற மூப்பர்களுக்கு. ஓகே, இதை நிறைய பேர் திருச்சபைக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பேசுவாங்க. தப்பு. ஓகே, சொல்லுங்க, படிங்க மேல. பஞ்சத்துக்காக பஞ்சத்துக்கு அப்புறமாவும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அது எருசலேமுக்கு தான் போயிருக்குது. ஓகே, சொல்லுங்க. கரெக்ட் தான். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைக்கும்படி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்தினால் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாம் வித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நீங்கள் கட்டுவதாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமா, ரொம்ப முக்கியம். இதுல சமநிலை பிரமாணம் இது எங்கேருந்து இதை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல மன்னா பொழிவிலிருந்து எடுத்துட்டு வர்றாரு. ஓகே, யாத்திராகமம் இதான் பூர்வ கால மறைப்பொருள்கள் இந்த ஓமையில ஒளிஞ்சிருக்குதா? எஸ், ஒளிஞ்சிருக்குது. ஓகே, பூர்வகால மறைப்பொருளை சமநிலை பிரமாணத்தை ரொம்ப அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, யாத்திராகமம் 16 மன்னா பொழியுது. மன்னாவை போய் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவங்க அளந்து பார்த்தாங்கன்னா, குறைவாய் சேர்த்தவனுக்கு அதிகமாயும் கம்மியாகவும் இல்லை,
அதிகமாக சேர்த்தவனுக்கு கம்மியாகவும் இல்லை, எல்லாம் ஒரே அளவாக இருந்தது அப்படின்றத பார்க்கணும். ஒருத்தனுக்கு ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு ஓமர் அளவு கரெக்டாக இருந்தது. அது எப்படி ஆச்சு அப்படின்னா, அதுதான் தேவனுடைய அந்த சொல்லி முடியாத, நம்மளால் பேசவே முடியாத அப்படிப்பட்ட ஆச்சரியமான சமநிலை பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு அன்றிலிருந்தே சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த சமநிலை பிரமாணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் திருச்சபைக்கு போகிறேன், இல்லை ஒரு ஊழியருக்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன், என்னால் ஒரு 100 ரூபா தானே கொடுக்க முடியாது, என்னால் ஒரு 10 ரூபா தானே கொடுக்க முடியுது. இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 2 காசு போட்ட அந்த விதவை மற்ற எல்லாரையும் விட ஜாஸ்தியாக போட்டா அப்படின்றார் இயேசு. ஏன் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, உனக்கு உள்ளதிலிருந்து நீ கொடுத்துடு. நீ கஷ்டப்பட்டு இல்லை, அதான் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. கஷ்டப்பட்டு இல்லை, உனக்கு கடினமாக இல்லை, உற்சாகமாக உனக்கு உள்ளதிலிருந்து நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இதையே தான் இந்த சமநிலை பிரமாணம்ன்றது இருக்கணுன்றது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற திருச்சபையில் சமநிலை பிரமாணமே இல்லை. ஓகே, சமநிலை பிரமாணம் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னா, அப்போது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சமநிலையாக இருந்தது. எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாத படிகளில் வைத்தார்கள். அவனவனுக்கு எதுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டது. இதுதான் கம்யூனிசத்தின் முதல் படி அங்கே தான் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு திருச்சபையில் ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க, அவர் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. அதே திருச்சபையில் இன்னொருத்தருக்கு 4 குழந்தைங்க, அவர் வாட்ச்மேனாக இருக்கார். அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய் வீதமாக படிப்பு செலவுக்கு 1000 ரூபாய் வீதமாக, ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாவும், அதே வாட்ச்மேனுக்கு 4000 ரூபாவும் செலவு பண்ணுறது தான் சமநிலை பிரமாணம். இது இன்றைய திருச்சபையில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. இதை நோக்கி நாம் போகணுமா? எஸ், போகணும். அதற்கு என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வர பார்க்கணும் நம்ம. ஓகே, நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நம்ம சமநிலை பார்க்கணும். அப்போ நமக்கு நமக்கு மேலே இருக்கிறவங்கள குறித்து அவங்கெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் பண்ணணுமா? முதல்ல ஃபஸ்ட் இதில் லெட் த சேஞ்ச் பிகின் வித் யூ. உன்னிலிருந்து அந்த சேஞ்ச் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அந்த சமநிலை பிரமாணம் பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் நம்ம. ஸோ வி வில் ப்ரொசீட். ஓகே, ஏன் அன்றைக்கே கூலி கொடுக்குறாரு? இது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 24:15, 14 மற்றும் 15 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். கூலி அன்றைக்கே பொழுது போகுவதற்கு முன்பே நீ கொடுத்து விட வேண்டும். ஏன்னா அவன் அதை எடுத்துகிட்டு போய் கடைத்தெருவுக்கு போய் அவன் அவனுடைய குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி கொண்டு அவன் ஜீவனம் பண்ணுவான். ஏனென்றே கூலிக்கான விஷயம். ஓகே. ஸோ இந்த ஓவரால் நம்ம பார்க்குறோம். அப்போத்தேஜியம் தான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டது முன்னாடி சொன்னதுக்கு ஒரு விளக்க போதனையாக இந்த ஓமை இருக்குது அப்படின்றது இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ அப்போ அந்த உவமையின் கருப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கருப்பொருள் என்ன? முந்தினோர் தான். அதை முதல்ல முந்தினோர்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது பிந்தினோர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி போட்டிருப்பாரு, உல்ட்டா பண்ணி போட்டிருப்பாரு. ஓகே, இல்லை எதுக்காக முந்தினோர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவர் 5 வாட்டி வந்தார், அவர் ஒரு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்காம ரொம்ப தெளிவாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள்,
11ஆம் மணி வேளையில் வந்தவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்க, அது அறுவடை காலம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கங்க. ஓகே, அறுவடை முடிகிற காலம் அது திராட்சை தோட்டத்தில். ஓகே, ஏன்னா இந்த இந்த அறுவடை ஸ்டார்ட் ஆகிற காலம் இது, கோதுமையும் வார்கோதுமையும் அறுவடை ஸ்டார்ட் ஆகிற காலம். அப்போது இது வந்து அறுவடை முடிகிற காலம். ஓகே, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேவோட டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி ஏற்கனவே அறுத்து வைத்ததை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் டு ஆலைக்கோ அல்லது அதை எடுத்துக்கொண்டு எதுக்கு மார்க்கெட்டுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், கடைசி அந்த 11th ஹவரில் பண்ணுற வேலைன்றது ரொம்ப 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 முக்கியம். இப்போது இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இல்லை ஒரு ப்ரேயரை லீட் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்ருக்காங்க. ஓகே, புரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் உங்கள் மூலமாக பேச வேண்டும். ஓகே, என்ன பேசணும்ப்பா இன்றைக்கி நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு கொடுத்தது சமநிலை பிரமாணம். ஸோ இன்றைக்கி கர்த்தர் எனக்கு இன்னைக்கான அந்த 11th ஹவரில் கர்த்தர் எனக்கு கொடுத்தது சமநிலை பிரமாணத்தை முன்னிறுத்தி பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம 3 பேருக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம 3 பேரும் அதை காதில் வாங்கிக்கிட்டு ஓகே சமநிலை பிரமாணத்தோடு நம்ம இருக்கணுன்றது ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்கிறது. இதே உவமையை வேற எங்கேயாவது போய் நான் வந்து பிரசங்கம் பண்ணுறோம், அன்றைக்கி உட்காந்து கேட்கணும். அந்த 11th ஹவர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேதம் என்பது ரொம்ப 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 ஆழமானது. இதையே வந்து இந்த உவமையே வந்து கிரேக்கத்தில் படித்து கிரேக்கத்தில் இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்குது அப்படிப்பட்ட அர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓ எஸ், சொல்ல முடியும். ஓகே, 2வது முறை வர்றதில் வந்து அவர் வந்து கூலி பேசி உங்களுக்கு சரியானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இது சரியானதை பெற்றுக்கொண்டாரா, ஜாஸ்தி இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முடியுமா? எஸ் முடியும். ஆனால் 2வது இதில் வந்து அவர் வந்து 11ஆம் மணி வேளையில் அவர் வந்து அது சொல்லவே இல்லை அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம விவாதம் பண்ண முடியுமா? விவாதம் பண்ண முடியும். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மெசேஜ், எனக்கு கிடைச்ச மெசேஜ் என்ன அப்படின்னா, 11th ஹவர் அந்த சொல்வதற்கு முன்பு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அதை கேளுங்கள், மறுபடியும் அந்த வசனங்களை படியுங்கள். இதுதான் எனக்கு தெரியுமே கிடையவே கிடையாது. வசனத்தை படிங்கள். ஏன் இப்போ நீங்கள் எதுக்காக இந்த கிளாஸில் வந்தோடனே ஒரு மறுபடியும் 16 வசனங்கள் படிக்க சொன்னது எதுக்காக அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த பேசிக் விஷயத்தை, ஏன்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கிளாஸ் இருக்கணும். அதனால தான் முதல்ல படிக்க சொல்கிறது. அதனால தான் ஓகே, நான் படிக்கிற போது கேட்கிறவர்கள் இருக்கும்பொழுது 2 பேருமே 2 திறத்தாரும் படிக்கிறவர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், கேட்கிறவர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து அதை தியானியுங்கள். இது தவிர மற்ற மெடிடேஷன், மற்ற பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு வருமா? எஸ் வரும். ஆனாலும் கருப்பொருள் ஒன்று தான் அப்படின்றத புரிஞ்சுக்கேன். கருப்பொருள் என்ன? முந்தினோர் பிஞ்சினோர் முந்தினோரை விளக்கப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு சிம்பிள் உவமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். புதுசாக அதை கற்றுக்கிட்டீங்களா? இந்த முந்தினோரை வந்து நான் கவனிக்கல. அது நீங்க அத ஹைலைட் பண்றீங்க இல்லையா? ஆமாம். ஓகே ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நான் கற்றுக்கிட்டது. என்னப்பா அது டோட்டலாகவே கருப்பொருளே மாறுது. ஏன் அத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு போனா இது அதுன்னு தான் பார்க்கணும் தவிர இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறது இல்லை. யூஸ்வலா விட்டுடுறோம். நீங்க வந்து அதை ஹைலைட் பண்ணதுனால அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே ராஜி, உங்களுக்குமா? மியூட்ல இருக்க ராஜி. கேள்வி எதுவும் இல்லைண்ணா. கேள்வி எதுவும் இல்லையா? காவியா பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தா போல.
ஆமா, கேட்டுட்டு இருந்தா. அவதான் அந்த இது சொன்னா, அந்த 30 வயசு 2 வருஷம்ன்றதுலாம். 30 வயசு 30 வயசு 2 வருஷம் இல்ல, 30 வருஷமா ஊழியம் பண்ணவங்க, ஓகே 2 ஓகே வருஷமா ஊழியம் பண்ணவங்க, அவதான் சொன்னான். சரி. அவன் ஏதாவது கற்றுக்கிட்டாளா? காவிய குட்டி ஏதாவது கற்றுக்கிட்டியாம்மா? இருக்காளா? இருக்கா? ஏதாவது அவங்க படிச்சாங்கல்ல, ஏதாவது எனக்கு ஓரளவு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கேட்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாண்ணா. வெரி குட்மா. படுத்துக்கிட்டே படிக்கிறானே. சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லை இல்லையா, சரி, அதனால சரி. படுத்துக்கிட்டே தான் படி. சரி சரி சரி, ஓகே ஓகே. கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இது வந்து மெயின் திங், நம்ம இன்றைக்கி 2 விஷயங்கள் கற்றுக்குறோம். ஒன்று வந்து உவமையில் இது ஒரு வகையான உவமை, ஒரு நீதியை விளக்கப்படுத்துவதற்காக ஒரு உவமை. ஓகே, பாருங்கள், உவமைகளுக்குள்ளே எவ்வளவு விதமான உவமைகள் ஆண்டவர் போதிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஒரு நீதியை விளக்கப்படுத்துவதற்கான உவமை இது. ஸோ போதனை உவமை இது அப்படிங்கிறது வந்து ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு போதிக்கிற உவமை இது. கருப்பொருளை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த இதில் பார்த்துக்கிறோம். ஓகே, சரி. விலக்கா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, நம்ம முடிக்கலாம். சரி, ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம் அந்த அருமையான வேலை பாட வகுப்புக்காக நன்றி சொல்றப்பா. போதிக்கிற சகோதரனுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு உண்மையாக நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது எவ்வளவோ புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இது அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே. எங்களை எவ்வளவு உயர்வை வைத்திருக்கீங்கப்பா, உன்னதங்களில உங்களோட கூட வச்சிருக்கீங்கப்பா. அந்த அன்புக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. போதித்த சகோதரனை இன்னும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்த அர்ப்பணிக்கிறப்பா. அந்த நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க கொடுத்த கிருபைகளுக்காக கூட நன்றி சொல்றோம். மீதமான நேரத்தையும் உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பொருட்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஓகே ஓகே. அடுத்த வாரம் வந்து வைன்யார்டு ஓனர் கதை, அந்த ஓமை. ஓகே, இது 3 சுவிசேஷங்களில் இருக்குது. வைன்யார்டு ஓனர், இதில் வந்து இயேசு வருவார், அப்படி அதை பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே, God bless you. Okay, bye.